ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமலைஸ்ட் பனானா. இது நேந்திரம்பழம் யூஸ் பண்ணி செய்கிறது. பொதுவாக வாழைப்பழமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுலேயும் இந்த நேந்திரம்பழம் இன்னும் ரொம்ப பலன்களை கொடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரத்தத்தில் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு அதை நீக்கி கொடுக்கும். இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இருமலை கூட இந்த நேந்திரம்பழம் சரி செய்யும். மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இந்த நேந்திரம் பழத்துக்கு இருக்குது. இந்த பழத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரோஸ்டட் கேரமலைஸ்ட் பனானா பண்ண போகிறோம். அதுக்காக ஹெவி பாட்டம் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதில் சேர்த்து நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை சேர்த்துக்கலாம். இந்த நேந்திரம் பழம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நேந்திரம் பழத்தோட அடிப்பாகம் லேசாக செவந்து வரும். அந்த டைமில் இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த துண்டுகளோட ஷேப் மாறிடாமல் இருக்கணும். அதனால் இதை அடிக்கடி கலந்து விடாதீங்க. இதை லேசாக திருப்பி போட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு நெய் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் இது போல் செவந்து வரணும். நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். 2 பக்கமும் அது போல் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பழத்தை குழச்சிடாதீங்க. சர்க்கரை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் இதை கலக்கக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். இப்போ இது கூட நான் துருவி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காவை சேர்க்குறேன். இது 1 கப் தேங்காய் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்காவில் மோனோலாரின் அப்படிங்கிற சத்து இருக்குங்க. அந்த சத்து பொருள் வேறு எந்த உணவிலிருந்தும் நம்மளுக்கு கிடைக்காது. குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான அந்த சத்து தேங்காவில் தான் இருக்குது. தேங்காவை அதிகமாக பயன்படுத்துங்க. அதுவும் அதை பச்சையாக உட்கொள்ள பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய்.